ஹலோ மக்களே 394வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல என்னன்னு பார்த்தா கேமியோ ஒரு குரூப்பே கடத்திட்டு போயிட்டு அவனுங்க அவளை கொண்டு போய் விற்க பிளான் பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்த உடனே சோப்பர் வந்து சாஞ்சிட்ட சொல்றான். சாஞ்சியோ டென்ஷன் ஆயிட்டான். என்னடா விஷயத்த சொல்றீங்கன்னு சொல்லிட்டு சாஞ்சி ஒரு பக்கம் மிரண்டுட்டான். அதுக்கப்புறம் டேய் நான் வந்து ஃப்ளையிங் ரைடர்ஸை கூப்பிட போறேன்னு சொல்லிட்டு சாஞ்சி கத்திக்கிட்டு இருக்கான். ஃப்ளையிங் ரைடர்ஸும் வந்துகிட்டு இருக்கானுங்க. வந்துட்டேன்டா ஹேண்ட்ஸம் கை, வேற லெவலில் வந்துகிட்டு இருக்கேன். இது டூயல் சமான்னு சொல்லிட்டு நம்மளும் ஃப்ளையிங் ரைடர்ஸ் வந்துகிட்டு இருக்கானுங்க. மாஸ்டர் எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து நின்றுகிட்டு இருக்கான். ரோசி லைஃப் ரைடர்ஸ் உங்களுக்காண்டி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்ணடிச்சுக்கிட்டு இருக்கான். டேய் எங்களோட மெர்மைடு ஃப்ரெண்டை வந்து கிட்னாப் பண்ணிட்டாங்கடா, அதனால தான் உங்களை கூப்பிட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் என்னது கிட்னாப்பர்ஸா, அப்படின்னாலே மோசமானவனுங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கத்துறானுங்க. டேய் ஒரு காலகட்டத்தில் நீங்களே கிட்னாப்பர் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு உசப்போ கத்திக்கிட்டு இருக்கான். டே கைஸ் நீங்க தாண்டா ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃப்ராங்கி கத்துறான். கண்டிப்பா பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களை நம்ம நம்பலாமான்னு சொல்லிட்டு உசப்போ கத்திக்கிட்டு இருக்கான். அது மாதிரி ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். இந்த ஊருக்குள்ள வந்து சில கேர்ள்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன்னு சொல்றான். இதே இது கூட சொல்றான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா கொஞ்ச நேரம் முன்னாடி ரெண்டு பொண்ணுங்க முன்னாடி போய் நின்னுக்கிட்டு இருக்கான். நான் தான் ஹேண்ட்ஸம்னு சொல்றான் அவங்கள்ட்ட. என்னோட மோட்டோ போல நீங்க ரைட் பண்ண வாரீங்களான்னு சொல்லிட்டு கண்ணு அடிச்சுக்கிட்டு இருக்காம அவளுக்குள்ள சிரிச்சுட்டு வேகமா ஓடிக்கிட்டு இருக்காளுங்க. நான் இன்னும் ஃபேமஸ் ஆகலன்னு நினைக்கிறேன், அதை என்னை யாருமே கண்டுக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் மூஞ்சி தாண்டா ஃபிக்ஸ் பண்ண, ஆனா மூளையை ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணல, இன்னும் நீ முட்டாளா தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் இப்போ ஹெல்ப் பண்ண வந்துட்டேன். இதெல்லாம் நான் அப்புறம் பாத்துக்கிட்டேன், உங்க மெர்மைட் ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. ஆமாடா சபோட அர்பலஜலை பத்தி எங்களுக்கு யாரையும் தெரியாது, அதனால தான் உங்களை கூப்பிட்டேன்னு சொல்றான் சாஞ்சி. நம்மளால இன்ஸ்டன்ட் டைம்ல வேற லெவலில் வச்சிருக்கான் சாஞ்சி. டே கைஸ் உங்களே நான் பிரிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மாதிரி கைஸ் நீங்களும் இதில் ஏறுங்க, அப்படத்த ஒரு ஹெல்ப்பா இருக்குன்னு சொல்றாங்க. எல்லாருமே ஒவ்வொரு வண்டியில ஏறிட்டாங்க. சரி நம்ம இப்போ எப்படிடா அவளை கண்டுபிடிக்க போறோம்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்கறான். கவலைப்படாதீங்க, இந்த ட்ரேட் பண்றவங்க பத்தில எங்களுக்கு கொஞ்சம் தெரியும். இந்த கிட்னாப் டீம் சில இடத்துல இருப்பாங்க, அந்த இடத்துல எங்களுக்கு தெரியும். நம்ம அங்க இருந்து ஆரம்பிப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மாதிரி உங்க மெர்மைட் ஃப்ரெண்டை முகிவரா கூட இருக்கிறத வந்து கடத்திட்டு போனாங்க. கவலைப்படாதீங்க, அவங்களை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். வாங்கடா போலான்னு சொல்லிட்டு ஆனல் வகத்துல போறானுங்க. தண்ணிக்குள்ள இறங்கி வானத்துல பறந்து போயிட்டு இருக்காங்க. கேமிச்சா உங்களை காப்பத்தான் நான் வரேன்னு சொல்லிக்கிட்டு ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாருமே வேகமா ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கானுங்க. எல்லாரும் பறந்து போறானுங்க. நம்ம எப்படா பறந்து போக போறோம்னு சொல்லிட்டு சாஞ்சியே கத்துறான். நான் ஆல்ரெடி ஃபுல் ஸ்பீட்ல தான் போறேன்னு சொல்றான். ஃபுல் ஸ்பீடான்னு சொல்லிட்டு சாஞ்சி மிரண்டுட்டான். நல்ல டைட்டா பிடிச்சிக்கன்னு வர சொல்றான். என்னத்தை டைட்டா பிடிச்சி என்னடா பண்ணு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் என்ன சோப்பரை தான் காட்டுறாங்க. சோப்பரை பயந்து அங்கேயும் நடந்து போய்கிட்டே இருக்கான். சரிடா சாஞ்சி பண்ண என்ன பண்ணு சொல்லிட்டு அவன் பேசுறத பத்தி யோசிச்சு பாக்குறாங்க. எங்கே போறாங்கடா, நான் சில பேர் உங்களுக்கு அனுப்பி வைக்கன்னு சொல்றான். ஒரு பக்கம் சாஞ்சி சரின்னு சொல்லிட்டு சோப்பரதை கேட்டு அங்கே நின்றுட்டு இருக்கான். டேய் லூஃபி சாஞ்சின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கான். பார்த்தா லூஃபியும் பேச்சகமா அவன் தனியா பிறந்திருக்கான். பார்த்தா சோப்பர் மட்டும் அங்கே நின்றுட்டு இருக்கான். டேய் ப்ரூக்கு நம்மளை விட்டுட்டு போயிட்டான், வேற எதுவும் பிரச்சனையா இருக்குமான்னு சொல்லிட்டு சோப்பர் கட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் போட்டுக்கு காமா உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு இருக்கான். டே கேமியை கடத்திட்டு போயிட்டாங்க, நீ என்னடா டீயை குடிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கமா சோப்பர் கத்திக்கிட்டு இருக்கான். சாஞ்சி வந்து நம்மளை கூட்டு போவோம்னு சொல்லியிருக்கான், சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காம்ல, அதனாலதான் நான் பொறுமையா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கரெக்ட் தானு சொல்லிட்டு ப்ரூக்கு கட்டிக்கிட்டு இருக்கான். நம்ம என்னதான் வேகமா என்ன பண்ணாலும் சில நேரம் சில விஷயம் நடந்தா தீரும், அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் பொறுமையா இருக்கணும், அதனாலதான் ஒரு வெற்றி கிடைக்கும்னு சொல்றான். நீ சொன்னது புரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு சோப்பர் அவனை வேற லெவலா பாத்துக்கிட்டு இருக்கான். இவனுக்கு என்ன பார்த்தா சபோடி பார்க்க நோக்கி வேற லெவலில் ஒரு குரூப் வந்துட்டு அதுல உசப்பு இருக்கான். இப்போ நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லி டூயல்ட்ட கேட்கறான். டே முகியோரா க்ரூ மெம்பர்ஸ் அங்க தான் இருப்பாங்க, அவங்களை போய் கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃப்ளையிங் ரைடர்ஸ் சுத்திக்கிட்டு வரானுங்க. டே நான் பாத்துட்டேன்டா, அந்த பெஞ்சில் உட்காந்துருக்க பாருங்கடா, அங்க தான் சோப்பர் இருக்கான்னு சொல்லிட்டு உசப்போ கத்திக்கிட்டு இருக்கான். ஃப்ளையிங் ரைடர்ஸ் ஜெட் மாதிரி வரானுங்க. டே கைஸ் உங்களை தேடி வந்துட்டான்னு சொல்லிட்டு உசப்பு வரான். பார்த்தா தடிக்கி விழுந்துட்டான். என்னன்னு பார்த்தா அவனுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. என்னடா ரிலாக்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு முழிக்கிறான் உசப்பு. லூஃபியும் மத்தவங்களை போய் தேட போயிருக்காங்க. நாங்க தான் நீங்க வருது வர நாங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்றான் சோப்பர். சோப்பரையும் ப்ரூக்கு அடிச்சு தலையில போடுறான். வாய் முடிட்டு வாங்கடா, நம்ம கேமையை காப்பாத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே ப்ரூக்கு அவன் நம்ம மேல கோப்பட்டான்டான்னு சொல்லிட்டு சோப்பரும் முழிச்சுக்கிட்டு இருக்கான். டே இந்த ஆர்பாலஜிக்குள்ள தாண்டா கிட்னாப்பிங் டீம் சுத்திக்கிட்டு இருப்பானுங்க, அவனுங்களை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் வர வந்துகிட்டே இருக்கு. சரின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே போறானுங்க. வாங்கடா ஸ்ப்ளிட் ஆகி போன்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போய்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு டைமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவனா கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா சாஞ்சி இன்னும் அவன் வண்டியிலே தான் இருந்துகிட்டு இருக்கான். டே சீக்கிரம் போடா, எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வேகமா போய்கிட்டு இருக்கான். உன் கூட போய் ஏற போறேன்னு சொல்லிட்டு சாஞ்சி கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். சாஞ்சியோ டென்ஷன் ஆகிறான். ஆனா அந்த இதுவோ ஆம மாதிரி போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம சோரோவை தான் கட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல் ஒரு வழியை கண்டுபிடிச்சு வந்துட்டான். டே ஏதாச்சும் டாக்டர் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கத்துறான். சொல்லுங்க சார் என்ன சார் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் வரான். டே இவனை வந்து நீங்க காப்பாத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் சோரோ இவன்ட்ட காலர் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். காலரை வச்சு என்னடா பண்ண போறீங்க, இவனை சரி பண்ணுங்கடான்னு சொல்றான் சோரோ. ஏன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு அடிமேலுக்குலாம் 50% வந்து விலை வந்து அதிகமாக தான் இருக்கும், அதான் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தேன்னு சொல்றான். டே இவனுக்கு அடிபட்டு இருக்கு, இவனை நீ காப்பாற்ற முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு சோரோ சோடத்துக்கு வைக்கிறான். இல்ல நாங்க காப்பாத்திருவோம் சார் சொல்லிட்டு பயந்துரவே செஞ்சுட்டான். இந்த ஐலண்ட் என்னடா ரொம்ப மோசமா இருக்கு, நான் ஷிப்பை நோக்கி போகணும்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். 1 நம்பர் நோக்கி போகணும்னு சொல்லிட்டு போறான். பார்த்தா 41 நம்பர் இருந்து வந்திருப்பான். அதுக்கப்புறம் கட் பண்ணி லூஃபி தான் கட்டுறாங்க. ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஷாப்ல வந்து நின்னுட்டு இருக்கான். சார் இங்க எது மெர்மைடு வந்துச்சான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஃப்ரெண்டை வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க, அவங்களை காப்பாற்ற வந்திருக்கோம், யாரும் இங்க வந்து மெர்மைடை விற்க வந்தாங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா எவனுமே கண்டுக்கிடவே மாட்டேங்கான். ஆனா பாப்பாவுக்கு வந்து ஒருத்தனை கூர்த்து பாக்குறான். பார்த்தா அவனும் திரும்பி பார்த்துட்டு தெரியாத மாதிரி இருக்கான். இந்த விஷயம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே என் ஃப்ரெண்டு வந்து மெர்மைடு அவளை யாரும் வித்த வந்தாங்கன்னா ஒழுங்கு முறையாக சொல்லுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் லூஃபி. சார் இது வரைக்கும் யாருமே விற்க வர்ற சார்,
சார் எங்களை விட்டுருங்கடா சார் சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். முகிவரா விடு, இப்போதைக்கு நம்ம எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்றான் ஹாச்சி. ஆக்டோபாய் நம்ம இடத்த சுத்தி பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு போது அந்த இடத்த சுத்தி பாக்குறானுங்க, மெர்மெய்ட் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா ஏகப்பட்ட அடிமைகளை லாக் பண்ணி உள்ள வச்சிருக்கானுங்க அவனுங்க. கேமின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டே வரானுங்க அங்க இங்கேயும். ஹாச்சியும் பாப்பாவும் சுத்தி பாக்குறாங்க, பார்த்தாங்க யாருமே இல்ல. அவங்க இருக்க மாதிரியே தெரியலன்னு சொல்றான் ஹாச்சி. வா லூஃபி நம்ம இங்க இருக்க வேண்டாம், வேற ஏதாவது தேடி போன்னு சொல்லிட்டு ஹாச்சி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒன்னு கடற்கரை சொல்றான், கொஞ்சம் பொறுமையா இருக்கும், உங்களுக்கு மெர்மெய்டு தானே வேணும், அதை நான் தாரன்னு சொல்றான். மெர்மெய்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபி மிரண்டுட்டான். இந்த மெர்மெய்டு தான் எங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்றான். பார்த்தா மெர்மெய்டு வேஷம் போட்டு ஒருத்தர் நீந்தி வந்துகிட்டு இருக்கான். வேணா என்ன இவனை கூட்டு போங்க, நான் அவனை கூட இருக்குன்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவனை பார்த்தேன்னு சொல்லிட்டு பாப்பாக்கோ கத்திக்கிட்டு இருக்கான். அவன் தாண்டா வேஷம் போட்டு மெர்மெய்டு மாதிரி வந்து நின்றுட்டு இருக்கான்னு சொல்றாங்க. பார்த்தா ஏமாத்தி காசு பறிக்கலான்னு பார்த்து இருந்திருக்கானுங்க. கேமின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போறானுங்க. இவன் தாண்டா முகிவரா லூஃபின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்களும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா பாப்பாக்கோ அழுதுகிட்டே இருக்கான் ஒரு பக்கம். டே அழுது ஒண்ணு நடக்க போறதுன்னு சொல்லி லூஃபி சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாமே ஏன் மேல தப்பு தான், நான் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு பாப்பாக்கோ அழ ஆரம்பிச்சிட்டான். நான் தான் ஐஸ்கிரீம் பார்த்துட்டு அவளை விட்டுட்டேன், இது எல்லாம் ஏன் மேல தப்புன்னு சொல்றான் பாப்பாக்கோ. கேம் இங்கே வெயிட் பண்ணு, நான் அந்த வந்துருன்னு சொல்லிட்டு பாப்பாக்கோ தான் சொல்லிட்டு பிறந்திருக்கான். அந்த சமயத்துல தான் அவளை கடத்திட்டே பிறந்திருக்கானுங்க. இது எல்லாமே ஏன் தப்பு தான் சொல்லிட்டு பாப்பாக்கோ அழுதுகிட்டே இருக்கான். லூஃபி எப்படி பழசை யோசிச்சு பாக்குறான். நான் இது வரைக்கும் இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்ததே இல்ல, நானா ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிருப்பா. டேய் நீலாம் ஒன்னும் பண்ணலடா, அவ இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தா. டேய் ஃபிஷ்மேனும் நாங்களும் இந்த இடத்துக்கு வரவே கூடாது, பெரிய தப்பு. ஹாச்சி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் இந்த இடத்துக்கே கூட்டு வந்தான்னு சொல்ல ஆரம்பிக்கான். டேய் பாப்புக்கு வாய மூடுறான்னு சொல்றான் ஹாச்சி. நீங்க ஏன்டா இந்த ஐலண்டுக்கு வரக்கூடாது, அப்படி என்னடா பிரச்சனைன்னு சொல்லிட்டு லூஃபியே கத்திக்கிட்டு இருக்கான். ஆர்ப்ப காலேஜ்ல வந்து பவுண்டி ஹண்டர்ஸ் வந்து மட்டும் தான் எங்களுக்கு எதிரின்னு கிடையாது, இந்த ஆர்ப்ப காலேஜே எங்களுக்கு எதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி நாமி ரோபின் தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. 200 வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஏகப்பட்ட சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்றா ரோபின். அப்படியான்னு சொல்லிட்டு நாமி கேட்கிறா. ஆமா 200 வருஷத்துக்கு முன்னாடி ஃபிஷ்மனுக்கும் இங்க இருக்க மக்களுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்கு, அந்த சமயத்துல ஏகப்பட்ட புரட்சியை உண்டாச்சுன்னு சொல்றாவா. அதனால ஃபிஷ்மனுக்கு இவங்களுக்கு ஆகவே ஆகாது, அதனால தான் வந்து இந்த மக்கள் வந்து ஃபிஷ்மனை பார்த்தாலே இலக்காரமா தான் பாப்பாங்கன்னு சொல்றா ரோபின். அதனாலதான் ஆர்லாங் அப்படி பண்ணானான்னு சொல்லிட்டு நாமி யோசிக்கிறா. உடனே ரோபின் சொல்லிட்டு இருக்கா, ஒரு காலகட்டத்தில் அவங்களை எப்பவுமே இவங்க துன்புறுத்திக்கிட்டே இருந்தாங்க, அவங்க எவ்வளவான நம்பர் இருந்தாலும் சரி அவங்கள மதிக்காமலே இருந்தாங்க. எப்போ வேர்ல்டு கவர்மெண்ட் வந்து ஃபிஷ்மன் ஐலாண்டு கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கலாம்னு சொல்லிச்சோ அது வரை அவங்க துன்புறுத்தல் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்றான். ஆனா இன்னும் இந்த மனித தன்மைகள்ல வந்து பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா இன்னும் அந்த மெர்மெய்டுகளையும் ஃபிஷ்மன்களை இவனுக்கு ஸ்லேவரி, அதை அடிமை மாதிரி வச்சு வித்துக்கிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்றா ரோபின். இந்த ஆர்பாலஜில வந்து இன்னும் மக்களுக்கும் ஃபிஷ்மனுக்கும் வந்து பாகுபாடு இருந்துகிட்டே தான் இருக்கு, அவங்கள ஒரு மாதிரி கீழ்த்தரமா தான் இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றா ரோபின். என்னடா பாகுபாடான்னு சொல்லி லூஃபிட்டையும் வந்து இவனுக்கு கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மக்கள் வந்து ஃபிஷ்மனே மெர்மெய்டே இங்க வாழ விட மாட்டாங்க, அதனாலதான் கேமியை நான் பாதுகாத்துக்கிட்டே இருந்தேன், இருந்தாலும் அவளை கைவிட்டுட்டேன்னு சொல்லிட்டு பாப்பாக்கும் அழுதுகிட்டே இருக்கான். இதனாலதான் கேமி ஹாச்சி இங்க வந்து மனிதர்கள் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாமி சொல்லிக்கிட்டு இருக்கா. எவ்வளவு தப்பான விஷயம்லாம் இருக்கோ யாருக்கு தெரியும் ரோபின் பேசிக்கிட்டு இருக்கா. ரோபின் நாமின்னு சொல்லிட்டு நம்மளால பிராங்கி ஃப்ளையிங் ரேட்டர்ஸ்ல பறந்து வந்துகிட்டு இருக்கான். என்னடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் இந்த ஃப்ளையிங் ரேட்டர்ஸ்ல ஏறுங்க, நம்ம மெர்மெய்ட கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. கேமியை தூக்கிட்டாங்களா, என்னடா சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு ரோபினும் நாமியும் முழிக்கிறா. இங்க பாப்பாக்கும் ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்கான் கேமின்ட்டு. உனக்கு பிரச்சனை தரக்கூடாதுன்னு நினைச்சேன், உனக்கு ஹெல்ப் பண்ண தான் நினைச்சேன், ஆனா இப்படி ஆயி போச்சு, எல்லாத்தையும் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹாச்சி. என்னடா நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க முட்டாளுகளான்னு சொல்றான் லூஃபி. எதுக்குடா மன்னிப்பு கேக்குறீங்க, மன்னிப்பு கேட்கறதுக்கு உங்களுக்கு என்னடா ஆச்சு, நீங்க எல்லாம் எல்லாரும் என்னோட ஃப்ரெண்டு தான்டா, நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்க அவசியமே கிடையாதுன்னு சொல்றான் லூஃபி. என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்ல, இங்க கேமையை காப்பாத்தாம போக போறதில்ல, அல்லாதடான்னு சொல்றான் லூஃபி. முகிவரா அவனை கண்டுபிடிச்சேன், சீக்கிரமா வண்டியில ஏறுங்கன்னு சொல்லிட்டு ஃப்ளையிங் ரேட்டர்ஸ் வந்துட்டானுங்க. நீங்க பறக்க தயாரிங்கன்னு சொல்லிட்டு பாப்பாக்கோ பிடிச்சிட்டு லூஃபி பறந்து போய்கிட்டே இருக்கான். மேல ஏற்றடா ஹாச்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமான்னு சொல்றான். வாங்கடா கேமையை காப்பாத்த போன்னு சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கானுங்க. இங்க என்னன்னு பார்த்தா 1 நம்பர் மரத்தை தான் கட்டுறாங்க. அங்கதான் ஹியூமன் டிராபிகிங்கே நடக்கு, அதான் அந்த மனிதர்களை அடிமை மாதிரி வச்சு விற்கிறாங்க ஒரு பக்கம். அங்கதான் வந்து எல்லா பெட்டிங்கும் நடக்கும். யாரெல்லாம் அடிமை மாதிரி கூட்டு வராங்களோ அங்க வந்து ஏலம் போட்டு எல்லாத்தையும் விற்பாங்க. கேமையை கடத்திட்டு வந்தோம்னா அவங்க வந்து இருக்கான், புதுசா ஒன்று கொண்டு வந்திருக்குன்னு சொல்றான். காட்டுங்கன்னு சொல்றாரு அங்க உள்ளவன். சடனா மெர்மெய்ட காமிச்சுட்டு இது மெர்மெய்டுன்னு சொல்லிட்டு மிரண்டு அங்க உள்ளவனே எங்கடா பிடிச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் சீக்கிரட்னு சொல்றாங்க. இன்னைக்கு இது உண்மையில வேற லெவலா போக போகுதுன்னு அங்க உள்ளவன் பேசுறான். கேமி முழிக்கிறா, என்னடா நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இது நல்ல விலைக்கு போகும்டா, இப்ப இங்கிருந்து போயிட்டு வா, உனக்கு நல்ல காசு தாரன்னு சொல்றானுங்க அவனுக்கு. அதான் கேமியை கொடுத்துட்டு அங்கிருந்து போய்கிட்டே இருக்கான். பிட்டிங் முடிஞ்சது அப்புறம் காசை வந்து கொடுக்குறானுங்க. என்னன்னு பார்த்தா அந்த பிட்டிங் எடுக்கிற இடத்துல வந்து செலஸ்டியல் டிராகன்ஸ் வந்து நின்றுட்டு இருக்கானுங்க. சார் இந்த மாதிரி சின்ன இடத்துக்கு உங்களால வர முடியுமான்னு சொல்லி கேட்கறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் வேணுக்குனே தான் பார்க்க வந்துருக்கேன்னு சொல்றாங்க. வாங்க சார் உங்களுக்கு விஐபி சீட் இருக்குன்னு சொல்றாங்க. என்னோட பிரதர் வந்து என்னடா இன்னும் இங்க வரவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்றா. அதான் அங்க ஒருத்தர் சுத்திக்கிட்டு அவன் வந்து இன்னொரு செலஸ்டியல் டிராகன் அவனை தான் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபிஷ்மனை பிடிச்சிட்டு வந்தா அவன் வந்து 10 மடங்கு சக்தி உள்ளவனா இருப்பான், அவனை வச்சு நம்ம ஈஸியா வரலாம், அவன் ஏதோ ஒரு நார்மல் ஹியூமன் வச்சு தானே வரான், அதனால தான் இப்படி நடக்குன்னு சொல்றாங்க. டேய் இந்த பைரட் யார் தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாடா சவுத் ப்ளூல இருந்து வந்த கேப்டன் கிட்னு சொல்றானுங்க. இந்த பண திமிர்ல உள்ளவன மனிதத்தன்மையோட
நம்ம மனிதத்தன்மை உண்மையிலே நல்லா தாண்டா இருக்கு, நம்ம கிரிமினல்ஸா இருந்தாலும் நல்ல மனிதர்களா தாண்டா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவனை வாழ்க்கை முழுக்கமே ஒரு ரூல்ஸை போட்டு அதுக்குள்ளே வாழ்றவனுங்க அப்படிதானு சொல்லிட்டு அவங்க ஆளுகள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் கேப்டன் கிட்டு. சரி வாங்கடா, இங்க ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா நம்மளும் விலைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கிட்டு நின்னுக்கிட்டு இருக்கான். பாஸ் அங்க பாருங்கன்னு சொல்றான். அவன் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு, ஆமாடா ட்ரஃபலகர்ல நார்த் ப்ளூல வந்திருக்கான், அவனோட மதிப்பு 200 மில்லியன் பெரின்னு சொல்றாங்க. பார்த்தா லாவும் அப்படி பின்னாடி பார்த்துட்டு நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா அங்க ஒருத்தன் மெர்மைட் வாங்கிட்டு வந்தோம்னா அவன் ஸ்ட்ரெயிட்டா அவன் ஹெட் வந்து சொல்றான், இன்னைக்கு ஒரு இன்கிரெடிபிளான ஐட்டம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. டே நம்மள்ட்ட ஒரு ஜெயிண்ட் இருக்கு, அதை பத்தி தானே பேசுற, கவலைப்படாத, அது உண்மையிலே நல்ல விலைக்கு போகும்னு சொல்றான். இல்ல சார் அதுக்கு மேல ஒரு விஷயம் வந்திருக்கு, நம்மள்ட்ட ஒரு மெர்மைட் வந்திருக்குன்னு சொல்றான். மெர்மைடான்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றான் ஒரு பக்கம். என்னன்னு பார்த்தா கேமியை தூக்கிட்டு வந்து உள்ள வந்து அடைக்க போறானுங்க. டேனி விடுங்கடா விடுங்கடான்னு சொல்லிட்டு அவர் பக்கம் கத்திக்கிட்டு இருக்கா. காலர் தூக்கி அவளுக்கு போட்டு விடுங்கன்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா காலரை வர தூக்கிட்டு வராங்க. இந்த காலர் கழுத்துல மாட்டிட்டு வெடிச்சு செதறச்சுன்னா அவ இறந்துடவே செய்வா. ஹாச்சி ஹாச்சின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காவா. இதுதான் அந்த மெர்மைடா உண்மையிலே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து நின்று பாத்துக்கிட்டு இருக்காம. ஆமாடா இவன் நல்லா எங்க இருக்கா, நல்லா ரேர் பீஸ்டா, இவன் நல்ல விலைக்கு போவா, இவளை லாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காம. ஃபிளையிங் ஃபிஷ் மட்டும் தான் பிடிச்சி வருவாங்கன்னு நினைச்சேன் அப்படி சொல்றாங்க. இல்ல சார் இந்த வாட்டி பீட்டர்மேன் பிடிச்சி வந்திருக்கான்னு சொல்றாங்க. நல்ல விலைக்கு போகும்னு சொல்லிட்டு இருக்காம. ஆனா அவன் நக்கல் பண்றா, சடனா மூஞ்சில அடிக்கிறான். யார நக்கல் பண்றான்னு சொல்லிட்டு அடிக்கடிக்க வரான். சார் மெர்மைட் அடிச்சு நொறுக்கிறாதீங்க, காயப்பட்டுச்சுன்னா விலைக்கு போவாதுன்னு சொல்றாங்க. ஹாச்சி வந்து உங்களை அடிச்சு நொறுக்குவான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காவா. அந்த காலர் கொடுங்கடா இவளுக்கு நானே போட்டு விடுதுன்னு சொல்லிட்டு அவன் கையால போட்டு விடுதான். ஆனா போட்டு விடுறதுக்குள்ள சடனா மயங்கி விழுந்துட்டான். அவன் என்னாச்சுன்னே தெரியல, ஏன் மயங்கி விழுந்தானே ஒன்னும் புரியல. என்னன்னு பார்த்தா ஒரு ஜெயிண்டே உட்காந்துருக்காங்க ஒரு பக்கம். சடனா அந்த ஜெயிண்ட் பக்கத்துல ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். டேய் வயசான ஆளு, நீ ஒன்னும் சாதாரண ஆளு கிடையாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் சொல்றான். நீ இந்த நடப்பா ஹாக்கி யூஸ் பண்ண, அது எனக்கு தெரியும் சொல்றான். ஹாக்கிங் இது ஒரு எனர்ஜி, அதை பத்தி இன்ன வரைக்கும் சொல்லவே இல்லை. யார் நீ ஓல்டுமன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் தண்டா ஷிப் எல்லாம் கோட் பண்றேன், நான் சாதாரண ஆளுன்னு சொல்றான். பார்த்து அந்த ஓல்டுமன் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வேறலா இருக்கான், பாக்கே பயங்கரமா இருக்கான். பார்த்து அந்த கோட் பண்றவன் சாதாரண ஆள் இல்ல, ரோஜர் பைரட்ல உள்ள வைஸ் கேப்டனே அவன் தான். வேற லெவலா இருக்கான். இவனை தேடி தான் வந்திருக்கே செய்யறானுங்க. பைரட் கிங்கோட ரைட் ஹேண்ட் மேனு சில்வர் கிங் ரேலி, இவனத்தை இவனுக்கு பாக்கே வந்திருக்கானுங்க. வேற லெவலா சிரிக்காரு. அதோட முடியாது, அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை மறந்தாங்க. See you bye.